வெல்கம் டு மஞ்சு மகிழன் சேனல். நம்ம இன்றைக்கி உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது இட்லி தோசை எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். தேவையான அளவு கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் நான் பொடியாக நறுக்கி வச்சு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறையா சேர்த்திக்கலாம். சின்ன வெங்காயம் போடுற அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது வதங்க நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வணங்கட்டும். வெங்காயம் இப்போ நல்லா வணங்கிடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப பொடியாக நான் கட் பண்ணியிருக்கேன். குயிக்காக ஈஸியாக நம்மளுக்கு வேகறதுக்கு வந்துட்டு நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் நல்லா வணங்கட்டும். நல்லா நம்ம வணக்கி விடலாம். இது நல்லா வணங்கினதும் நம்மளுக்கு 2 தக்காளி நான் பொடியாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் நல்லா மசிஞ்சு வரட்டும். நல்லா மசிஞ்சதும் அதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி காயோடு சேர்ந்து நல்லா வணங்கட்டும். இப்போ உருளைக்கிழங்கு தக்காளி கத்திரிக்காய் எல்லாம் நல்லா வணங்கிருச்சு பாருங்கள். நம்ம அது காய் ஃபுல்லாக முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு தக்காளி உருளைக்கிழங்கு நல்லா மசிய வேகட்டும். நம்ம தண்ணி காய் முழுகிற அளவுக்கு மட்டும் ஊற்றிக்கலாம். உருளைக்கிழங்கு கத்திரிக்காயும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம உங்களுக்கு எந்த பாத்திரம் வேணாலும் போட்டு கடைஞ்சிக்கலாம். நாங்கள் எங்கள் வீட்டில் மண் பாத்திரம் போட்டு கடைகிறோம். நல்லா வெந்துருச்சு. வெந்ததும் நான் இந்த மண் பானையில் எடுத்து போட்டுக்கிறேன். நல்லா வெந்துருச்சு. இது மண் பானைக்கு நம்ம மாற்றிக்கலாம். இது ஃபுல்லாகவே நம்ம மண் பானையில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வெந்துடுச்சு. ஈஸியாக நம்ம சூடாகவே கடையணும். அதனால் ஃபுல்லாக மண்பானையில் சேர்த்திட்டு நான் மத்து போட்டு கடையிறேன். நீங்களும் மத்து போட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துருங்க. அந்த காயெல்லாம் எதுவும் தெரியாத அளவுக்கு மைய கடைஞ்சி எடுத்துடணும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு மைய கடைஞ்சி எடுத்துருக்கேன். நம்மளுக்கு இந்த உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் எதுவும் தெரியாத அளவுக்கு இருக்கணும். நம்ம என்ன போட்டிருக்கிறோம்னே தெரியல பாருங்கள். அந்தளவுக்கு மைய கடைஞ்சி எடுத்துக்கலாம். சைடில் இட்லி ஊற்றி வச்சுக்கலாம். நான் இட்லி மாவு எடுத்து நல்லா ஊற்றி வச்சுட்டேன். இட்லி வெந்ததும் நம்ம எடுத்துக்கலாம். இட்லி ஊற்றி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இட்லி நம்மளுக்கு வெந்திருக்கும். இட்லி நமக்கு இப்போ நல்லா வெந்துருச்சு. சூடான இட்லியும் இப்போ நம்மளுக்கு உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் பஜ்ஜி ரெடி. நம்ம சூடாக சாப்பிட்லாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது எங்களுக்கு இட்லியும் தம்பிக்கு தோசையும் நான் சுட்டு ரெடி பண்ணிட்டேன். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் மீ.